கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த அருமையான இந்த காலை பொழுதிலும் காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இந்த புதிய நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து பார்க்க இருக்கிறோம். தியானித்து பார்ப்பது மாத்திரமல்ல, அதை கற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேத தியானத்திற்கு போவதற்கு முன்பதாக இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபை கூடுதலை புறக்கணிக்காமல் கர்த்தருடைய சபை கூடுதலுக்கு போகும்படிக்கு என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுதலை நான் உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக இந்த வசனத்தை நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். வேதாகம பாடசாலையிலே ஒரு பாடம் இருக்கிறது, ஹோமிலிட்டிஸ் என்று சொல்லுவார்கள், பிரசங்கவியல். அந்த பிரசங்கவியல் என்னும் பாடத்திலே பலவிதமான பிரசங்கத்தை பண்ணக்கூடிய விதிமுறைகளை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த வகையிலே இந்த வசனத்தை நான் திட்டமிடவில்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் அவ்வாறு நடத்தினார் என்று. இந்த வசனத்தை நாங்கள் எட்டிமாலஜிக்கல் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு சொற்களாக நாங்கள் இதை சொற்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் இந்த வேத தியானத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே கடந்த நாட்களிலே அன்பாய் இருந்தால் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லை பாகம் 1, 2 நாங்கள் தியானித்திருக்கிறோம். அந்த அன்பாய் இருந்தால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை குறித்தெல்லாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பாய் இருந்தால் என்று சொன்னார் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து பார்ப்போம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 100 வீதம் மனிதராக இருந்தது மாத்திரமல்ல, அவர் 100 தேவனாகவும் இருந்தார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபியாக இருக்கிறபடினாலே அவருக்கு தெரியும் மனிதர்களுடைய மனநிலைமை என்னென்று. அநேகர் அவரை தேவைக்கு மாத்திரமே நேசிப்பார்கள் என்று தெரியும். வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும் அநேக சம்பவங்களை. அவரை தேவைக்காக, நோய் சுகமாக, சாப்பாட்டுக்காக, பல தேவைகளுக்காக அவர் மீது அன்பிருக்கிற மாதிரி பலர் இன்றைக்கு அன்றைய நாளிலே பின்பற்றினார்கள். இன்றைய நாளிலும் அப்படித்தான் பலர் தேவைக்காக மாத்திரமே இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை ஆராதிக்கிறேன் என்று அவரை பின்பற்றுகிறார்கள். நீங்களும் நாளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எதற்காக நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம்? இயேசு அன்பாயிருந்தால் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அநேகர் நிபந்தனை இல்லாத அன்பிலே அவரை நேசிக்க மாட்டார்கள் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார்.